தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தால் நான் வந்திருக்கேன். சாதனை விழா நல்லபடியாக சிறப்பாக நடந்துச்சு. நீங்கள் பார்த்துருக்காங்க. அதுக்காக தான் வந்தேன். வேறு எதுவும் கேட்கறதுக்கு 18 ஆண்டு காலம் மத்திய ஆட்சியில் கொண்டு வச்சாங்க திமுக. 18 ஆண்டு காலம் மத்திய ஆட்சியில் கொண்டு வச்சாங்க திமுக. அப்போ கட்சித்தீவு பிரச்சனை இப்போ புதுசாக அரசியல் நாடகம் கட்சித்தவை நாடகவாதி பற்றியதை அன்றைய காங்கிரஸ் ஆட்சியும் இந்த திமுக கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2 பேரும் கைது போட்டு கட்சித்தீவு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாலும் ஒன்றும் ஆகப்படுவது இந்த மக்களை ஏமாத்துறாங்க. நான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன சார்? அந்த கால சூழ்நிலையை பொறுத்து அந்த நேரத்தில் நாங்கள் முடிவெடுக்கணும். இப்போ சொல்ல முடியும். தற்போது வக்ஃப் வாரியம் மத்திய அரசு போட்ட திட்டம் நல்ல திட்டம். நிறைய அந்த வக்ஃப் வாரியத்தில் நிறைய ஃப்ராடு பித்தலாட்டம் நிறைய நடந்திருக்கு. அதை வரையறுக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு ஒரு திட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க. அது மகிழ்ச்சியாக இருக்குது. அது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கும் தான் நல்லா இருக்கும். இதை பயன்படுத்தி கிறிஸ்துவ தேவாலயங்களையும் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு ராகுல் காந்தி அரசியல் பண்ணுறாரு. அவருடைய ஆட்சி இல்லைல்ல. அதனால ஏதாவது பேசணும், மக்களுக்கு குழப்படி பண்ணணும். இந்த திமுக ஆட்சி முஸ்லீமுக்கு ஓட்டு வாங்கணும், கிறிஸ்தவ ஓட்டு வாங்கணும். அவருக்கு ராகுல் காந்தி கிறிஸ்தவ ஓட்டு வாங்கணும். ஓட்டு அரசியல் பண்ணுறாங்க. மனப்பூர்வமாக மத்திய அரசு செய்த செயல் திட்டங்கள் எல்லாம் அனைத்து நல்லதுக்கு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்ல திட்டங்கள் தான் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஒரே நாடு இது ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆதரிப்பு திட்டம் தான். தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை வரவேற்கிறோம். தமிழக மக்கள் முன்னேற்றம் வரவேற்கிறோம். ஐயா, தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட மும்மொழி கொள்கையை எப்படி பார்க்குறீங்க? ஆதரிக்கிறோம். ஆதரிக்கிறோம்.